என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர், திமுக மாவட்ட செயலாளர் திரு மா. சுப்பிரமணியம், அதிமுகவின் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு கே. பாலு, பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி ஆகியோர் வெள்ள நிவாரணம் அது தொடர்பான பாதிப்புகளை பற்றி பேச இருக்கிறோம். குறிப்பாக வெள்ளம் வந்த பிறகு மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும், சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றால் சென்னையின் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது மழையை பார்த்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு 1000 கதைகள் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த நிவாரணம் என்று வருகிற போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் போதுமானவையா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும்? இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்கலாம். நாம் விவாதத்தை தொடரலாம். திரு சுப்பிரமணியம், இந்த நிவாரண பணிகளில் தொடர்ந்து கட்சிகளும் ஈடுபடுறதை பார்க்கிறோம். என்ன செய்திருக்க வேண்டும்? செய்த அளவில் நீங்கள் நிறைவு கொள்றீங்களா? பொதுவாகவே எங்கள் திமுக கழகத்தின் தலைவர் கலைஞர்களும் திமுகவின் பொருளாளர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது என்பது, நிவாரண நடவடிக்கைகளில் அரசுக்கு நாங்கள் தோள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நிவாரண நடவடிக்கைகளில் அரசோடு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இப்போ ஒரு பெரிய துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த துயரத்தில் பங்கு கொள்வது என்பது அனைத்து கட்சிகளின் கடமை. எனவே அனைத்து கட்சிகளை கூட்டி மாவட்ட வாரியாக கூட இந்த நிவாரண நடவடிக்கையில் பங்கேற்க செய்யுங்கள் என்கின்ற யோசனைகளை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் என்பது நாம் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று. நீங்க நிவாரணத்திற்கு தோல் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை கட்சி கண்ணோட்டத்தெல்லாம் ஒதுக்கி சொல்றீங்க. அதே வேளையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். நிவாரண பணிகளில் அரசாங்கம் மெத்தனம் காட்டுகிறது. அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, இது இப்போது வரை நடைபெற்றிருக்கிற நிகழ்வுகள் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது, இன்னமும் என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது ஒவ்வொருவருடைய கடமை. அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மழை, வடகிழக்கு பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 44 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்ய வேண்டும் என்பது சராசரி மழை அளவு. ஆனால் இந்த ஆண்டு அது ஒரு 80% தாண்டும் என்கின்ற அறிவிப்பு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலேயே வானிலை ஆராய்ச்சியாளர்களால் அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மழை பெய்திருக்கிறதா என்றால் 2005ஆம் ஆண்டு 179% கூடுதலாக பெய்திருக்கிறது என்கின்ற தகவல் இருக்கிறது. இதை விட கூடுதலான மழையே 2005இல் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக நவம்பர் மாதத்தில் சென்னையில் பெய்த மழை வேண்டுமானால் ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு பெய்த கூடுதல் மழையாக இருக்கலாம். சராசரியின் மழை அளவு என்பதை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு முன்னால் வரை வானிலை ஆராய்ச்சி சொல்லியிருப்பது 53 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ 43 சராசரி, 53 பெய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பவும் பெய்து கொண்டிருக்கிறது. ஆக 80% கூடுதலாக பெய்யும் என்கின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கும் பிறகும் கூட அரசு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. பொதுவாகவே ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் சென்னை போன்ற இடங்களில் மாநகராட்சி நிர்வாகம் 96ஆம் ஆண்டு தொடங்கி, வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் இருந்த காலத்திலிருந்து பல்வேறு அரசின் சேவைத்துறைகளை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி, மாவட்ட ஆட்சித்துறை துறைக்கு என்ன பொறுப்பு, வீட்டு வசதி வாரியத்திற்கு என்ன பொறுப்பு, நெடுஞ்சாலை துறைக்கு என்ன பொறுப்பு, இப்படி ஒரு 80 துறைகளை ஒருங்கிணைத்து சேவைத்துறைகளுடனான கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டங்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் நடத்தப்படுவதில்லை. அதேபோல் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் மழைநீர் வடிகால் வாய்களை தூர்வாரி தூய்மைப்படுத்துவது என்பது வழக்கமாக இருக்கிற ஒரு நிகழ்வு. கடந்த 4 ஆண்டுகளாக அந்த பணியும் மேற்கொள்ளப்படவே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டு. இதைத்தான் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக மன்ற உறுப்பினர்களே மேயரை பார்த்து தூர்வாரி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்கின்ற கேள்வி கணைகளை விடுத்தபோது மேயர் சொன்ன பதில் என்பது அதிர்ச்சியை அளித்தது. என்ன பதில் சொன்னார் என்றால், மழைநீர் வடிகால் வாய்களை தூர்வாருவதற்கு, மழைநீர் வடிகால் வாய்களில் இருக்கிற மனித நுழைவாயில்களில் நுழைவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறார். இதில் என்னன்னா, மழைநீர் வடிகால் வாய்களில் இருக்கிற மனித நுழைவாயில்களில் மனிதர்கள் இறங்குவதற்கு தடை ஏதும் இல்லை. எதில் தடை இருக்குன்னா,
கழிவுநீர் கால்வாய்களில் இருக்கிற மனித நுழைவாயில் அந்த நுழைவு மேன்ஹோல்ஸில் தான் இறங்குறதுக்கு உச்ச நீதிமன்றம் தடுத்திருக்கிறது. ஆக ஒரு மழைநீர் வடிகால்வாய் துறைக்கும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை கூட இதுவரை தெரிந்து கொள்ளாமல், அது குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் என்று ஒரு தனி நிர்வாகம், சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தோடு இருக்கிற ஒரு தனித்துறை மழைநீர் வடிகால்வாய் துறை, இந்த 2 துறைக்கும் இருக்கிற வித்தியாசம் 2 துறைகள் இருக்கிறது என்பதை கூட ஒரு 4.5 ஆண்டு காலம் ஒரு மேயர் தெரிந்து கொள்ளாமல் இருந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். ஆக அவரே ஒப்புக்கொண்ட விஷயம், சென்னையில் மழைநீர் வடிகால்வாய்களை நாங்கள் தூர்வாரவில்லை என்பதை பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். தூர்வாரி இருந்தால் நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சென்னை, இந்த 174 சதுர கிலோமீட்டர் பரப்பல் உள்ள பழைய சென்னையில் 155 வட்டங்கள் இருக்கிற அந்த சென்னையில் மழைநீர் தேக்கம் என்பது பெரிய அளவில் இருக்காது. இப்ப ஏற்பட்ட பாதிப்பு தடுக்கப்பட்டது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, இது அசாதாரண சூழ்நிலை என்று எடுத்துக்கொள்ளவே முடியாது. காரணம் நான் சொல்றேன், அதுக்கும் கூட இப்ப என்னன்னா நான் சொன்ன மாதிரி வானிலைத்துறை தெளிவாகவே சொல்லி இருக்கிறது. 80% கூடுதலான மழை இந்த ஆண்டு பெய்ய போகிறது என்று 15 நாட்களுக்கு முன்னாலே சொல்லுகிறார். அப்போது செம்பரப்பாக்கம் ஏரியோ பூண்டி ஏரியோ நிரம்பிய நிலையில இருக்கிறது. நிரம்பிய நிலையில இருக்கிற அந்த ஏரிகளை உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10,000 கன அடி அளவிலே திறந்து வைத்து அந்த ஏரியை பாதி அளவுக்கு, ஒரு 30% அளவுக்கு காலியாக வைத்திருந்தால் இதற்கு பின்னால் வருகிற மழையை அந்த ஏரியில் தேக்கி வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாறாக திறக்கவே திறக்காமல் முதலமைச்சரால் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது, 830 கன அடி தண்ணீர் சென்னை மக்களுக்கு குடிநீர் விநியோகிப்பதற்கு நான் உத்தரவிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மழை வரப்போகிறது, பெரிய அளவிலான மழை வருகிறது. இதை உடனடியாக ஏரியை பாதி காலி செய்து வைத்திருந்தால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான கன அடியை, நீங்கள் சொன்னது போல 30,000 கன அடி தண்ணீர் திறந்திருந்தால் ஈக்காட்டு தாங்கலோ சைதாப்பேட்டையோ ஜாபர்கான்பேட்டையோ கோட்டுப்புறமோ நெசப்பாக்கமோ விருகம்பாக்கமோ இவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்காது. 1,00,000 கன அடிக்கு மேல் தண்ணீரை இரவோடு இரவாக திறந்து வைத்து லட்சக்கணக்கானவர்களை அகதிகளாக ஆக்கிவிட்ட பெருமை அதிமுக அரசையை சாரும். இது அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு கொலை முயற்சி என்றே கூட எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுமையான சொற்களை பயன்படுத்துறீங்க காசிநாத பாரதி. நீர் மேலாண்மையை குறிப்பா செம்பரம்பாக்கத்தை 2 ஆர்கியூமெண்ட் இருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்த நீரை எல்லாம் நாங்கள் வெளியேற்றினோம், தேக்கி வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் ஏரி உடைந்து விடும் என்ற நிலையில் அதை காப்பதற்காக செஞ்சோம், இல்லைன்னா பெரிய ஆபத்து சென்னையை சந்திச்சிருக்கும் அப்படின்னு சொல்ற அரசு தரப்பு வாதம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் முன்கூட்டியே யூகித்திருந்து இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தியிருந்து தண்ணியை சேகரிக்கிறதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருந்தால், ஏரியை கொஞ்சம் காலியாக வைத்திருந்தால் இந்த பாதிப்பு இருந்திருக்காது. ஏன்னா மழையால் வந்த பாதிப்பை விட சென்னைக்கு வெள்ளத்தை திறந்து விட்டதால் வந்த பாதிப்பு தான் அதிகம்னு சொல்லலாம். அப்ப மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு உங்க பதில்? எச்சரிக்கைன்னு தான் சொல்றீங்க, அறிவிப்பு கிடையாது. எச்சரிக்கைங்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாங்கிறதான் எச்சரிக்கை. அந்த இடத்துக்கு போகாதான் அங்கே அது மாதிரி நடந்தாலும் நடக்கும், விபத்து நடக்கும், போகாதன் எச்சரிக்கை தான், நாட்டு அறிவிப்பு கிடையாது. எத்தனையோ முறை சுனாமி வரும் என்று அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு ஓரிரு மணி நேரங்கள் கிடைத்ததற்கு பிறகு அவங்க அறிவிப்பை திரும்ப பெற்றுக்கொண்ட அறிவிப்பு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அதனால ஒரு மேயராக இருந்தவங்க, ஏன்னா அவங்க நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இதை நம்பிக்கிட்டு திறந்து விட்டுறலாங்கிற சொல்ற கருத்தை இது பண்ண முடியாது. நாளைக்கு மழை பெய்யாமல் போயிருந்தால் என்ன இதே மாசு என்ன சொல்லியிருப்பார் என்றால், சென்னைக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆதாரத்தை முதல்வர் கெடுத்து விட்டார் என்றும் ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லுவார். அடுத்தது அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக சென்னை மாநகரம் மேயர் கட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு சென்னையில் இப்படி ஒரு பாதிப்பு நடக்கிறது என்று சொன்னால் அதில் பெரும்பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு மாசுக்கு உண்டு, தளபதி அவர்கள் சொல்கின்ற தளபதி ஸ்டாலினுக்கும் உண்டுங்கிறதுல மாற்றுகிறது யாரும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 2009 1440 கோடி ரூபாய் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற இது புனரமைப்பு திட்டத்தில் ஒதுக்குறாங்க நிதியை. ஆனால் அந்த தோழர் மாசு அவர்கள் அதை பயன்படுத்தாமல் திரும்பவும் மத்திய அரசுக்கு சென்று விட்டதுங்கிற கருத்தையும் பதிய வைக்க விரும்புகிறேன். அதை சரியாக பயன்படுத்தி இங்கே இவங்க நீர் இதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சென்னை இன்னைக்கு இதில் தத்தளிச்சிருக்காது. அடுத்து நூற்றாண்டுகளில் சொல்ல வேண்டிய 63% மழை கூடுதலாக பெய்திருக்கிறதுங்கிறான். 100 ஆண்டுக்கு பிறகு 1915க்கு பிறகு தற்போதுதான் பெய்ஞ்சிருக்கு 63% மழை. அது மொத்த பீரியட்ல கிடையாது, 3 நாள்ல
நீங்க அவங்க சொல்ற வடகிழக்கு பருவமழை காலங்கிறது 1.5 மாதம் 2 மாதம்ங்கிறது நடந்துச்சுன்னா வேற விஷயம். 3 நாட்களில் நான் சொல்லிடுறேன். இல்ல நான் என் கருத்தை பதிவு வச்சேன், அப்புறம் நீங்க பதில சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பாரதி, அவர் கருத்து பதில் ஏன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். ஏன்னா காசிநாத பாரதியை பொறுத்தவரை ஒரு விவரமானவர் என்கின்ற அந்த கருத்து பதிவு என் மனதிலேயும் இருந்தது. அவர் ஒரு விவரமானவர் இப்படி ஒரு விவரமற்ற தகவலை சொல்லியிருக்கிறார் என்பதுதான். என்னன்னா யாரோ சொல்லி அனுப்பி அதை சொல்றாரு. 2009 இந்த திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போதுதான் ஹைதராபாத்திலிருந்து ஒரு நிர்வாகம் சென்னையில் எங்கே எல்லாம் மழைநீர் தேக்கம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் புதிய மழைநீர் வடிகால் வாய்களை கட்ட வேண்டும். ஏற்கனவே இருக்கிற சென்னையில் 6 பழைய பக்கிங்காம் கால்வாய், கூவமாறு, ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய் போன்ற 6 நீர்நிலைகள், சென்னை மாநகராட்சி வசம் இருக்கிற நந்தனம் கால்வாய், ஜாபரான்பேட்டை கால்வாய், எம்ஜிஆர் நகர் கால்வாய், இது போன்ற கால்வாய்களை எல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி காங்கிரீட் பெட் அமைத்து இரு பக்கமும் காங்கிரீட் சுவர்கள் அமைப்பதற்கு 1448 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்டது. இது ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் பெறப்பட்டது. இது 2009 பெறப்பட்ட தொகைக்காக 4 முறை நானும் அன்றைய மாநகராட்சி ஆணையர் ராஜேஷ் லகானி அவர்களும் தலைவர் கலைஞர் தளபதியோட அறிவுறுத்தலின்படி டெல்லிக்கு சென்று அந்த நிதியினை பெற்று வந்தோம். பெற்று வந்து 12 திட்டப்பகுதிகளாக அந்த பணியினை தொடங்கினோம். தொடங்கி 30% பணிகள் முடிவுற்றதற்கு பிறகுதான் அதிமுக நிர்வாகம் பொறுப்பேற்கிறது. இந்த பணிகள் முறையாக நடைபெற்று முடிந்திருக்குமே ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முடிவுற்றிருக்க வேண்டும். இந்த மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கு, மாநகராட்சி நிர்வாகத்தின் தொடர் ஆய்வுகள் இல்லாதது, கள ஆய்வு இல்லாதது போன்ற அந்த காரணங்களால் தான் இன்னமும் அந்த பணிகள் முடிவடையாமல் இருக்கிறது. அந்த பணிகள் உண்மையிலேயே முடிவுற்றிருந்தால் போரூர் ஏரியின் உபரி நீர் விருகம்பாக்கம் கால்வாய்க்கும், விருகம்பாக்கம் கால்வாயின் உபரி நீர் கூவத்திற்கும், வேளச்சேரி ஏரியின் உபரி நீர் வீராங்கல் ஓடைக்கும், வீராங்கல் ஓடையின் உபரி நீர் பக்கிங்காம் கால்வாய்க்கும் சென்றடைகிற துணை கால்வாய்கள் கட்டுகிற பணிகள் அந்த திட்டப்பணிகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் முடிவுற்றிருந்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முடிவுற்றிருந்தால் திருப்பி அனுப்பல. 1448 கோடி வாங்கினது திமுக, வாங்கி அதை செலவு செய்ய தொடங்கினது திமுக. 1448 கோடியை மாநகராட்சியை மட்டுமல்ல, பொதுப்பணித்துறைக்கு 615 கோடியும், சென்னை மாநகராட்சிக்கு 833 கோடியும், ஆக இந்த 1448 கோடியை வாங்கின வந்ததை நாங்க திருப்பி அனுப்புனது எங்க? அதுதான் காசிநாத பாரதி சொல்றோம். நாங்க இப்போ என்ன சொல்றோம்னா, நான் பதில சொல்லிடுறேன். 2009 வாங்கினவங்க போர்க்கால அடிப்படையில் வேலை செய்திருக்காங்க. 2011 12 திட்டப்பணிகளாக பிரித்து 12 பணிகள் தொடங்கப்பட்டு எல்லா பத்திரிகைகளிலும் செய்திருக்கிறது, செய்தி வந்திருக்கிறது. இப்போ அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது புகைப்படங்களோடு. எங்கெல்லாம் தொடங்கி வச்சோன்னு 30% பணிகள் முடிவுற்றது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிவு. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பேசுறதை விட 6 நாட்களுக்குள் நடந்திருக்கிற ஒரு பணிகளை சரியாக பயன்படுத்தி இருந்தால் 1440 கோடியையும் போர்க்கால அடிப்படையில் பயன்படுத்தி இதுல வந்து அரசியலை மறந்துட்டு சென்னை மாநகர மக்கள் பட்டிருக்கிற அவதியை மனதில் வைத்து துரைசாமி அவர்கள் மாநகராட்சி மன்ற கூட்டத்திலேயே சொன்ன இன்னொரு பெரிய தவறான தகவல் என்னன்னா, இந்த 1448 கோடியை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் பெற்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை 2005 பெற்றோம். இன்னொன்னு என்னன்னா, 2005 ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற 2009 இருந்து கொஞ்சம் நடந்து வரலாம். 6 ஆண்டுக்கு முன்னாடி நடந்ததை பேசிட்டு இருக்கோம். 6 நாளுக்குள்ள நடந்ததை பேசுவோம். மற்ற 2 விருந்தினர்கள் பேசணும், பேசிட்டு தவறான விஷயம். திரு பாலு, 6 நாட்களுக்கு உள் நடந்திருக்கிற இந்த அவலம் என்பது சென்னை காணாத ஒன்று. இந்த நிவாரண பணிகளும் முழுவீச்சில் நடந்திருக்கின்றன என்று அரசின் தரப்பில் சொல்லப்படுகிறது. 3 முனைகளில் மீட்பு, நிவாரணம், மறுவாழ்வு, இந்த 3ம் முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க ஒரு வரலாறு காணாத அளவிற்கு போர்க்கால அடிப்படையில் நடந்திருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு நிறைவளிக்கின்றனவா? அதாவது மிகப்பெரிய ஒரு வெள்ளம் சென்னையில் வந்தது. இன்றைக்கு அரசியல் ரீதியாக கருத்துக்கள் சொல்கிறார்கள். அதை தாண்டி இந்த வெள்ளத்திற்கு பிறகு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை, இந்த மக்களை காப்பாற்றுவது, முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணைப்படி என்று சொல்லி எல்லா சேவைகளையும் செய்யக்கூடிய இவர்கள், இந்த மக்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர், இந்த மழை வெள்ளம் தொடர்பாக ஒரே ஒரு மனிதனை நேராக சந்தித்து உன் பிரச்சனை என்ன, உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று யாராவது ஒருவரிடம் இதுவரையில் முதலமைச்சராக அவர் நேராக நின்று பேசியிருக்கிறார்களா என்பது முதலில் விவாதிக்கப்பட வேண்டியது. இரண்டாவது, வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது, மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கிறார்கள், எல்லா திசைகளிலும் ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவருடைய கால் இதுவரையில் மழை நீரை தொட்டதா? இது
எந்த அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய இந்த மக்கள் மீது கொண்டிருக்கிற அக்கறை எப்படி இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இவர்களை பொறுத்தவரையில் மழையால் பல வீடுகள் எப்படி அடித்து நொறுக்கப்பட்டதோ அதே போன்று இவர்களுடைய அந்த இரும்பு மனத்தை இந்த மழை அடித்து நொறுக்கி இருக்கிறது. இதன் விளைவாக தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இன்றைக்கு பல நிலைகளில் இறங்கி வந்து விளக்கங்கள் சொல்வது, கமலஹாசன் ஒன்று சொன்னால் அதற்கு பதில் சொல்வது, எப்படி என்ற நிலைக்கு இவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், மக்கள் முன்பு இவர்கள் இருந்த அந்த முகம் மாறிவிட்டது. ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போட வேண்டும் என்பதற்காக 200 வாகனங்களை 2 மணி நேரம் நிறுத்தி வைக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய பொருட்களில் அவர்களுடைய படம் போட்டுதான் அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட தொண்டர்கள் செய்கின்ற தவறுக்கு வந்து தலைமை பொறுப்பேற்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, அப்படி யாரும் தப்பு செஞ்சாங்கன்னா இல்ல எங்களுக்கு நீங்க அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து தகவல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க, வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அது கால் படணும் கை படணுங்கிறதுலாம் இங்க முக்கியம் கிடையாது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இங்க வெள்ளம் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது போய் நீச்சல் அடிச்சு பார்த்தாதான் சொல்ல முடியும்னு பாலன சொன்னாருன்னா அது அவங்க ஐயா செய்யட்டும். அவரு நீர் அளவுக்கு தைரியம் உள்ளவர், அவர் செய்யட்டும். அதாவது இங்க செயல்பாடுகள் ஒழுங்காக செயல்பட்டு இருக்காங்கிறதா நீங்க கேக்குறீங்க. அது நடந்திருக்கா நடக்கலையாங்கிறத நீங்க சொல்லுங்க. அது கால் நினைக்கவில்லை, கை நினைக்கவில்லை, அதெல்லாம் வந்து தேவையில்லாத காசிநாதன் பாரு சார். நடக்கலங்கிறத நம்ம ஒத்துக்கின தீர்வு என்னன்னா, நீங்க இப்ப இறங்கி வாங்க, இந்த ஆபீஸை விட்டு கீழே 10 மணிக்கு இறங்கி வாங்க. பக்கத்துல இருக்கிற தொழிலாளர் குடியிருப்பு, செட்டி தோட்டம், ஜோதியம்மாள் நகர், நெருப்பு மேடு, இந்த பகுதியில கரண்ட் இருக்கான்னு பாருங்க, குப்பையை எடுத்திருக்காங்களான்னு பாருங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற 23,000 ஊழியர்கள் அந்த பணியை செய்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த பணியை அவர்கள் செய்வார்கள் என்றால் பல லட்சம் டன் கூடுதலான குப்பை இப்ப தேங்கி போர்க்கால வேலைன்னா என்னன்னா, இவங்க உடனே முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கோம்னா, ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து, தஞ்சாவூர்ல மற்ற மாவட்டங்களில் இருந்து வருபவர்களுக்கு உடனடியாக அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு நாள் நைட்டுக்கு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநகராட்சியில இருந்து வரலாம் வரலாம். அன்னைக்கு கூட தஞ்சாவூர் மாநகராட்சியில் வந்து வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? நீங்க சென்னையில் ஏற்பட்ட இத்தனை பேரழிவுகளில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குங்கிறத நீங்க முதல்ல ஏத்துக்கணும். ஏதோ இது அதிமுக அரசியல் மட்டும் நடைபெற்ற நிகழ்வாக நீங்க தட்டி விட முடியாது. நீங்க சேலத்தில் பெய்த அதிக மழைக்கு, நல்ல மழைக்கு காரணம் முதலமைச்சர் அம்மா தான். அவருடைய ஆணையின்படிதான் மழை வந்திருக்கு. இவ்வளவு பெரிய மழைக்கும் கூட, இவ்வளவு பெரிய வெள்ளத்துக்கும் கூட காசிநாதன் பாரதி சொன்ன மாதிரி முதலமைச்சர் அம்மாவின் ஆணைப்படிதான் இவ்வளவு அரசியல நடக்கலாம். திரு பாலு, உங்களுக்கு நீங்க எழுப்பின ஒரு கேள்விக்கு பாரதி ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, வெள்ள பாதிப்பு என்பது கடுமையாக இருக்கிறதுன்றது முதலமைச்சருக்கு தெரியும், உத்தரவிட்டிருக்கிறார். மீட்பு நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை. பார்க்காமலேயே இந்த பாதிப்பு அவருக்கு தெரியும், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதிமுக வெள்ளத்துடைய பாதிப்பை எப்படி மக்கள் அனுபவிக்கிறார்களோ அதே போன்று இவர்கள் கொடுத்த இந்த நிவாரணத்தினுடைய பாதிப்பை இவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதை பற்றி நான் மேற்கொண்டு நான் பேச விரும்பல. நான் ஒரு விளக்கமா சொல்லல. அது இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் இதுல அவங்களுடைய வங்கி கணக்குல வர வைக்க சொல்லிட்டோம். வேற என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மக்கள் நீங்க தெளிவாக சொல்லுங்க. மக்கள் முன்பாக அமைச்சர்கள் நேரில் நிற்க பயப்படக்கூடிய காட்சிகளை நான் பார்க்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுறீங்க, இதனுடைய யதார்த்தத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பேசணும். அண்ணன் பேசுறாரு, நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு சென்னை எப்படி இருக்கிறது? இன்றைய தினம் மின்சாரம் இருக்கிறதா? நான் இன்னைக்கு போயிட்டு வரேன் வேலப்பஞ்சாவடி, ஒரு அரசு குடியிருப்பு, ஒரு நிமிஷம் இல்ல, அரசு குடியிருப்பு நான் போயிட்டு வரேன். இன்றை காலை நான் அந்த இடத்துக்கு உள்ள போறேன். பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் வீதியில நின்று இன்னைக்கு எங்க வீட்டில் இருக்க தண்ணி எடுக்கலன்னு சொல்றாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை. திருபாலு, ஒரு எதிர்பாராத, ஒரு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு பெரிய இடர் நடக்கிற போது ஒரு அரசு எந்திரம் என்னதான் முழுவீச்சா செய்தாலும் கூட அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த பாதிப்பு என்பது அசாதாரணமான ஒன்று. இந்த ஒரு விஷயத்துக்கு அதற்கான காலமும் சார் ஒன்னு சொல்லிடுறேன்.
நம்ம செய்தி அது செய்தியோட தொடர்புள்ள செய்திங்கிறதால காசிநாத் பாரதி சார் என்ன சொல்றாருன்னா 90% மின்சாரம் தரப்பட்டிருக்கிறதுன்றார். நம்ம என்ன சொல்றோம்னா 50%க்கு மேல மின்சாரம் தரப்படவில்லை என்றோம். இப்போ நான் இங்க ஒரு சொல்றேன், இந்த ஏரியாவெல்லாம் இருக்கான்னு அவர் போய் இறங்கி பார்த்துக்கிட்டோம். இப்போ மின்சார பாதிப்பினால் இறப்பு ஏற்படக்கூடாது நாட்கள் ஆனதற்கு பிறகு என்ன பாதிப்பு? வெள்ளத்துல இருந்தா தண்ணீர் டிரான்ஸ்பார்மர்ல இருந்தா அண்ணன் வந்து ஒரு மேயரா ஒரு கருத்து முன்னாடி இருந்திருக்காரு, ஒரு செய்தியை சொல்றார். இவர் கூட அதை திருப்பி கேட்கிறார். என்னுடைய கருத்து என்னன்னா, தார்மீக பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்று மனமுகந்து திமுக சொல்ல வேண்டும். இல்ல எப்படி சொல்றேன், எப்படி சொல்றேன் நான் சொல்றேன். இல்ல இல்ல இருங்க இல்ல இல்ல இருங்க சொல்றேன். இல்ல இருங்க இருங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த பார்வை தப்புங்கற நான். இல்ல இல்ல நான் சொல்லவே இல்ல, பார்வை தப்புன்ற நான் பேசிறேன். தார்மீக பொறுப்பு இது எப்படி நீங்க இவ்வளவு எப்படி பொறுப்பு இருக்குன்னு எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். தார்மீக பொறுப்பு திமுகவுக்கும் இருக்கிறது என்ற ஒரே விஷயத்திலேயே எப்படி 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 என்றால், நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், 1976 பெருமழை, அதற்கு பிறகு சிவலிங்கம் குழு அமைக்கப்பட்டது சென்னையை எப்படி சீரமைக்கிறது என்று. 1979 சிஎம்டிஏ நியூக்ளியர் செல்லை உருவாக்குறாங்க. 1992-93 சிஎம்டிஏ 2 ஆய்வு குழுக்களை உருவாக்குகிறது. சென்னைக்கு எப்படியெல்லாம் 17 திட்டங்களுக்கான அறிவிப்பை சொல்லுகிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியை எப்படி காப்பாற்றுவது, அதில் வரக்கூடிய தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது என்று. இன்னொன்று சொல்றாங்க, அக்யூரேட் டோபோகிராபிக்கல் பிளான் மேப் என்று சென்னைக்கு வேண்டும் என்று சொன்ன இந்த விஷயங்களில் எதை எதை உங்கள் ஆட்சியில் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த 5 வருட ஆட்சியினால் தான் இவ்வளவும் நடந்தது என்று சொன்னால் உண்மைக்கு யதார்த்தத்துக்கு விரோதமாக பேசு. இன்னொரு சொல்ல இருங்க, ஒரே ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க இல்ல இதை தாண்டி இதற்கான பதில் சொல்லணும். இல்ல இல்ல இதற்கான பதில் சொல்லணும். இதோட முடிச்சிரலாம். இந்த விவாதத்தை இதோடு வேணாலும் நான் நிறுத்திக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், ஒரு நிறுத்த மாட்டீங்க, நீங்க தொடர்ந்து பேசல. பதில் சொல்லிட்டேன். அவர் எடுத்து சப்ஜெக்ட் அவ்வளவுதான் சொல்றேன். ஒரே நிமிஷம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் நில ஆக்கிரமிப்பு, ஏரி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வெறும் அதிமுக காலத்தில் மட்டுமே நிகழ்ந்ததா, உங்கள் ஆட்சியிலும் நிகழ்ந்ததா? நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அதனால் தான் நான் ஒரே வரியில சொன்ன, எங்களுக்கும் தார்மீக பொறுப்பு என்பது இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டால் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை நீங்க இவரை விட இப்பொழுது இருக்கக்கூடிய மேயரை விட நல்ல நிர்வாகத்தை வழங்கினார் என்று மக்களால் பேசப்படக்கூடிய நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள் என்று சொல்வார்கள். இல்ல இல்ல அது அவர் வந்து ரொம்ப சாதுரியமா அவருக்கே இருக்கிற அந்த நாவன்மையோட பேசுறாரு பாலு சார். என்னன்னா, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வேற எங்க வெளிநாட்டுல இருந்துட்டு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப சென்னைக்கு வந்து இதை பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகம் கடந்த முறை திமுக தோழமையோடு ஒரு 18 மன்ற உறுப்பினர்களோடு உள்ள வந்ததுதான். அப்ப செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தான் நான் இப்ப இந்த 1448 கோடி எல்லாம் சொன்னேன். அவர் சொல்றாரு, இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் 96 முதன்முறையாக இந்த உள்ளாட்சி நிர்வாகம் தேர்தல் நடைபெற்று வணக்கத்துக்குரிய மேயராக தளபதி பொறுப்பேற்ற போது அதுவரை சென்னை மாநகர எல்லைக்குள் இருந்த மழைநீர் வடிகால் வாய்களின் அளவு வெறும் 615 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை கொண்ட இந்த இடத்துல 615 கிலோமீட்டர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் 4 ஆண்டுகளில் 135 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் வாய்களும், ஏற்கனவே சிதிலமடைந்து கிடந்த 84 கிலோமீட்டருக்கு பழைய மழைநீர் வடிகால் வாய்களை சீரமைக்கிற அந்த பணிகளை எல்லாம் செய்தது. அப்ப அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி 5 வருஷம் இருந்தது, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருந்தது, அதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேயர், 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேயர். இப்ப 96 இருந்தது, 96க்கு அப்புறம் இதுக்கு வந்து அதிக பல ஆண்டுகால மாநகராட்சி தேர்தலே நடக்காமலா இருந்திருக்கு. நம்ம பழைய விஷயங்களுக்குள்ள போறோம். இன்னொரு பேசணும் இல்ல பாரதி, இன்னொரு மாசம் அவர் பத்ரி பேசணும். ஒரே ஒரு தகவல் முதல்ல நுங்கம்பாக்கம் ஏரியை பத்ரி சார் வள்ளுவர் கோட்டத்தை கட்டியவர்கள் இவர்கள் தான். அது மக்கள் அவதிக்கு ஆளாகிட்டு இருக்கிற நேரத்துல நாம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை 36 ஏரிகளை கொண்ட பகுதி சென்னையை பொறுத்தவரை 36 ஏரிகளை கொண்ட ஒரு பகுதியா இருந்தது. இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிற இந்த அலுவலகம் இருக்கிற இடம் கூட கிண்டி ஏரி, கோட்டூர் ஏரி, ஸ்பட்டாங்க் ஏரி, நுங்கம்பாக்கம் ஏரி, சேத்துப்பட்டு ஏரி, இது கொரட்டூர் ஏரி, ரெட்டை ஏரி, இந்த மாதிரி 36 ஏரிகளை கொண்ட சென்னை. இது எப்பன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி.
இப்ப அந்த ஏரிகள்லாம் பட்டா நிலங்களாக மாறி இப்போ ஒரு சில ஏரிகள் மட்டும்தான், கொரட்டூர் ஏரி, ரெட்டை ஏரி, சேத்பட்டி ஏரி இருக்கு. ஆனா இந்த இடங்கள்லாம் இவர் ஏதோ திமுக வந்து பண்ண மாதிரியும், அவரும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 100 வருஷம் வெளிநாட்டுல இருந்து இப்போ வந்துட்டு பண்ற மாதிரியும் ஒரு கற்பனையான ரசிக்கிற மாதிரி இல்ல நீங்க சொல்றது. என்னன்னா இது அரசியல் ரீதியான கற்பனையான விமர்சனங்களை தாண்டி நான் ஒரு லைன் தான் சொல்றேன். இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த 5 ஆண்டுகளில் நடந்த அரசியலின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பேரழிவு என்று சொன்னால் சென்னை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்ல ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையாங்கிறது இப்ப சென்னை மக்களோட அந்த ஒரு தேர்தல் தானே அது ஒரு முடிவு பண்ண போகுது. எப்படி இன்னும் 2 மாசம் கழிச்சு நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நீங்களும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, பரிசல்ல போறீங்க, ஏதோ பண்றீங்க, அதெல்லாம் ஜனங்க வந்து முடிவு பண்ண போறாங்க. 2 மாசம் கழிச்சு தெரிய போகுது. ஆனா உண்மை நிலையை நீங்க வந்து எப்படி மறைச்சு இருவரையுமே ஒரே தராசுல தான் வச்சு பார்க்கறாங்க. ரெண்டு பேருமே அவங்க அதிக இரண்டு குற்றவாளிகளாக தான் பார்க்கறாங்க. ஒரே நேரத்துல என்ன எதுக்குறீங்கன்னா நீங்க இந்த 3 பேருடைய பார்வை என்பது வெள்ள நிவாரணம், வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அது தொடர்பாக அவர்களுடைய குமுறல்களைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஆறுதல்களை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படின்ற அளவோட இந்த கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா, அப்படின்ற இந்த மோதலை நியாயப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை கடந்து நாம பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு சென்னை வாசியாக, ஒரு பொறியியல் பட்டதாரி, ஒரு சென்னை வாசி அப்படின்ற முறையில் இந்த பேரிழப்பை சென்னை சந்தித்த விதம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு அரசாங்கத்திட்டேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் மக்கள் தாங்களாகவே வந்து பல காரியங்களை செய்ய வேண்டியதாகிடுச்சு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. இதை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டியெல்லாம் பேசுகிறாங்க, சென்னை ஸ்பிரிட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இது ஒரு விதத்தில் வருத்தத்தை தான் தருது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனிங் கவர்னன்ஸில் மக்கள் பங்களிப்பு குறைவாகவும், இதற்கென்றே ஒரு தேர்ந்த ஆட்கள், இப்போ வந்து யாருமே, இப்போ நான் வந்து நெருப்பு இருக்குன்னா அதில் தாவி யாரையும் காப்பாற்றணும்னு நான் நினைக்கல, ஏன்னா அது பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஆனால் இதற்கென்றே பயிற்சி பெற்றவர்கள் தான் அதில் போய் அதை செய்திருக்கணும். அந்த பிரேக் டவுன் நடந்ததுனால தான் மக்கள் வேறு வழி இல்லாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எக்கச்சக்கமான விஷயங்களை ஈடுபட வேண்டியதாச்சு. முதல்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொன்றா மக்களை காப்பாற்றுறதுலேருந்து, அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிறதுலேருந்து, அதற்கு பிறகு அவர்களுக்கு தொடர்ந்து உணவு, குடிதண்ணீர் இப்படிங்கிற நிவாரணப் பொருட்களை கொண்டு வரதுலேருந்து, இனி நாளை அவர்களை மறுவாழ்வுக்கு கொண்டு செல்றதுலையும் பொதுமக்களுடைய பங்களிப்பு தான் பெருமளவு இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது எதற்குமான திட்டம், நான் எனக்கு கட்சி யார் ஆட்சியில் இருக்காங்கங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும் பொழுது அந்த ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் கிரவுண்டில் போய் பார்க்கும் பொழுது மக்கள் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவையானதை நாம தான் இனிமேல் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் அவர்கள்ட்ட பேசி பார்க்கும்பொழுது தெரியுது. கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள், நம்மளே யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். அப்படி அதிகபட்சமாக உதவி என்பது கூட ஒரு எவ்வளவு நாள் இருக்க போகுது. ஏன்னா மக்கள் இழந்திருப்பது முக்கியமாக இந்த அடையாறு, அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்ட அந்த பகுதியில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக மக்கள் வந்து குறைந்தபட்சம் 1 லட்சம் அவர்களுடைய மிக முக்கியமான பொருள்கள், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், இது இருக்கிறவங்கள்ட்ட. இது இல்லாதவங்களுடைய நிலைமையெல்லாம் வந்து ரொம்பவே மோசமானது. அது எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க, எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா கட்டிக்க துணி இல்லாம எல்லாமே போயிருச்சு. இதை ஒரு அரசுனால இதை சரிக்கட்ட முடியுமானே எனக்கு தெரியல. இந்த இழப்புங்கிறது வந்து பல 10,000 கோடிகள். இது மக்கள் இப்ப மீண்டு எழுவதற்கு நம்ம அரசியல் இந்த காம்படிட்டிவா ஒருத்தர் குற்றம் சாட்டுவதை தாண்டி யோசிக்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம் இன்றைக்கு. ஏன்னா அவ்வளவு இப்ப இங்க வந்து என்னை ஓட்டி கொண்டு வந்த டிரைவர், அவர் வந்து தான் வந்து தன்னுடைய எல்லாமே எழுந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அவரால் எப்படி வந்து என்னாலாம் வந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஓட்டிட்டு இங்கே கொண்டு வந்து என்னை சேர்த்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ஒருவர் குற்றம் சொல்வதை எப்படி அது நடக்க போகுது, அது வேற. அதை தாண்டி நம்ம செய்வதற்கான பல விஷயங்கள் இன்றைக்கு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மா. சுப்பிரமணியா சொல்றாரு இங்கெல்லாம் பவர் இல்லைன்ட்டு. இப்போ நான் ஒரு தனி நபர், எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எங்கெல்லாம் கரண்ட் இருக்கு இல்லை, எங்கெல்லாம் எந்த ரோட்டில் தண்ணியை எடுத்துட்டாங்க எடுக்கல, இது போன்ற தகவல் இருக்கா? இன்றைக்கு வந்து இணையத்தை பயன்படுத்தி சாதாரண தன்னார்வலர்கள் செய்வதை கூட ஒரு அரசு எந்திரம் சரியாக செய்யறதில்லை. வார்டு கணக்கில் நம்ம
இந்த வெள்ள அறிவிப்புகளை வெளியிடுகின்ற ரமணனே டிநகரில் மாட்டிக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். நீங்க வந்து ஏதோ இந்த கவர்மெண்ட் செக்டரை தனியாகவும் அது ரமணனோட தவறுன்னு சொல்லுவீங்களா பாரதி? இல்ல அரசு அதிகாரிகளும் மனிதர்கள் தான். அவர் எச்சரிக்கிறாரு, அவர் அறிவிப்பு தராரு, அதனால மழை வெள்ளத்துல வெளியில வர முடியல, மாட்டிக்கொண்டார்ன்றது திரு ரமணன் அவர்களோட தவறுன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற அரசு இயந்திரமும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றேன். அந்த அரசு அதிகாரிகளும் இந்த மக்களோட உள்ளவர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து செக்ஷனே செயல்படல, ஏன்னா வர முடியல ஸ்டாப்ஸ். அந்த அதிகாரிகளும் அதுல உள்ள மக்கள் தானே. அதை தான் சொல்றேன். ரமணன் பாதிக்கப்பட்டார் நான் தவறா சொல்ல வரல. இல்ல அந்த பாதிப்புக்கு அவரே பொறுப்பேற்றுக்கணுமா? இல்ல அவங்களே பாதிக்கப்படுறாங்கங்கற. அவங்க ரெஸ்கியூக்கு வர முடியுங்கிறத நான் கேக்குறேன். இப்ப இருக்கிற அரசு அதிகாரிகள் நீங்க சென்னையில வந்து ஒரு 1 லட்சம் பேர் வைங்க, அவங்களும் குடும்பம் இங்கதானே இருக்கு. அவங்க எங்க வேற நாட்டுல இருந்தா வந்து வேலையை செஞ்சுட்டு போக முடியும்? அவங்க குடும்பம் பாதிக்கப்படுகின்ற போது அவங்களதான் அவங்க ரெஸ்கியூ பண்ணிக்க முடியும். அதான் இயற்கை பேரிடருக்கும் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கும் உள்ள விஷயம். இது ஒரு சாதாரண மழையா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். இது வந்து அபரிமிதமான மழை, நூற்றாண்டு காணாத மழை. இதுல வந்து அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு தான் அடுத்து மக்களை காப்பாற்ற வர முடியும். அவங்க என்னன்னா மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க. அதுக்கு அரசிட போய் நீ இதை செய்யல போகலன்னு சொல்ல முடியாது. அரசு செய்த நடவடிக்கையினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு யார் பதில் சொல்றது? செம்பரம்பாக்கம் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்த விதம் இருக்கிறது. எந்த அளவிற்கு திறக்கிறோம்? இன்னும் சொல்ல போனா 30,000 அடி சொல்றாங்க. திறந்தது 60,000 1 லட்சம் கனஅடி. அதனுடைய இழப்பை ஒரு அரசிடமிருந்து பெறக்கூடிய உரிமை என்பது என்னுடைய உரிமை என்ற பொது சொத்தை சேதப்படுத்தியிருக்காங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நிவாரணத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கு. நீங்க வந்து நாங்க அரசா இருக்கிற நாங்க யாரையும் பாதிக்கணுங்கிறதுக்காக செய்யல. அது வந்து நாங்க லாக் பண்ணி விடாமல் இருந்தால் உடைந்து போயிருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே அரசியலாக்க சொன்ன மாதிரி அந்த செம்பரப்பாக்கம் ஏரியை திறக்கிறதுங்கிறது காலங்காலமா ஏரி நிரம்பிட்டா திறக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் இப்போது நடந்ததுங்கிறது ஒரு அசாதாரண நிகழ்வு. என்னன்னா மட்டுமே விவாதம் செய்தோம் என்று சொன்னால் அரசு நீங்க பேசுவாங்க. திறக்காமல் உடைந்து போயிருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் 3 அரசியல்வாதிகள் சேர்கிற இடத்துல ஒரு பொது மனிதரோட நீங்க தப்பா பேசாதீங்க. நல்லா சொன்னாரு. நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு எதிர்த்து பேசிட்டு திரு பத்ரி, 2 விஷயங்கள் நம்ம சுருக்கமாக விவாதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒன்று, அந்த வெள்ளம் பாய்ந்தோடி வந்தது அப்படின்ற ஒன்று உரிய எச்சரிக்கை தரப்படாமல் வந்ததா, அல்லது முன்னெச்சரிக்கையாக முன்பே ஏரியை காலியாக வைத்திருந்தால் இந்த இழப்பை தவிர்த்திருந்திருக்கலாமா அப்படின்ற பார்வையை 2 பேர் முன்வைக்கிறாங்க. அது ஒரு அம்சம் பேசலாம். இன்னொன்று, இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10,000 வீடுகள் குடிசை மாற்று வாரியத்தின் வீடுகளிலே குடிசைகளை இழந்தவர்களுக்கு தரப்போகிறோம். 10,000 ரூபாய் வந்து முற்றாக குடிசை இழந்தவர்களுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 அப்படின்னு சொல்லி பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதை எதிர்க்கட்சி தலைவர்கள் இது போதுமானதல்ல அப்படின்ற கருத்தை விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இழப்பு அப்படின்றது வந்து வாழ்க்கையை பூஜ்ஜியத்திலேருந்து தொடங்குற நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதற்கான இழப்பு அப்படின்றது, இழப்பீடு அப்படின்றது வந்து அதற்கு நிகராக இல்லைன்னாலும் இன்னமும் கூடுதலாக இருக்கணும் அப்படின்ற பார்வையை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன. இந்த 2 நாம் விவாதிக்கலாம். ஏன்னா இந்த 2 இப்போ உடனடியாக பேசப்பட வேண்டியது. இந்த பார்வையில் நீங்கள் எதை பார்க்குறீங்க செம்பரம்பாக்கத்தை பொறுத்தவரையும்? இல்லை, இது வந்து எனக்கு மேலிடத்தில் தகவல் என்ன மாதிரி பரிமாறப்பட்டதுங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் கட்டாயமாக இந்த அளவுக்கு தண்ணி வந்ததுங்கிறது இப்போ ஏதோ அங்கே தப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. இன்னும் முன்னாடியே கட்டாயமாக திறந்து விடப்பட்டிருக்கலாம். இல்லை, வர்றதெல்லாம் வர திறந்து விட வேண்டிய நிலை இருக்கிறது. ஏரி இல்லைன்னா உடைஞ்சிரும் அப்படின்ற நிலையில வந்த தண்ணீர் அனைத்தையும் அப்படியே திறந்து விட்டோம். 10 நாட்கள் ஏரி 15, 16ஆம் தேதியிலேயே பெருமழை பெய்து மிக கடுமையாக எல்லா நீர்நிலைகளும் நிரம்பின. அப்பவே திறந்து விட்டுருக்கலாம். அதற்கான டிஸ்கஷன்ஸ் நடந்ததா இல்லையாங்கிறது தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு என்கொயரி நடந்தாதான் தெரியும். எனக்கு அதை பத்தி தெரியாது. அரசு தரப்புல சொல்ற ஒரு கருத்து,
0ல இருந்து 30,000 திடீர்னு திறந்துடல, சுத்தமா எந்த இதுவுமே இல்லாம திறந்துடல, படிப்படியாக 5,000, 10,000, 15,000 அந்த அளவுல தான் ஒரு கால இடைவெளிப்படி தான் திறக்கப்பட்டதுன்னு அரசின் சார்பில் மிகப்பெரிய தினமும் தினம் தவறான அதாவது தகவல். திறந்தது ஒரே மட்டும் ராத்திரியில தான் திறந்தது ராத்திரி ஒரு மட்டும் 12 மணில இருந்து 4 மணிக்குள்ளதான் ஒருவர் 20 அடி உயரத்துக்கு தரைமட்டத்திலிருந்து 20 அடி உயரத்துக்கு மேல தண்ணி வந்தது, வெள்ள நீர். ஒரே ஒரு 4 மணி நேர இடைவெளியில, இரவு 12 மணிக்கு மேல் விடிய காலை 4 மணிக்குள் இந்த இடைவெளியில் தான் 20 அடி உயரத்திற்கான இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம், செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார்கள், தண்ணி வரப்போகுது என்று மக்களுக்கு சொல்லப்பட்டதா? தண்ணி வீட்டுக்கு வந்துச்சு. எப்படி வந்தது என்றால் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துட்டாங்களா, இல்ல அதனால் வந்தது என்பதுதான் தகவல். இன்னைக்கு மழை பெய்து கொண்டிருந்தது, அவர் முடிச்சது அவங்க வாய்ப்பு தரேன். ஒரு நிமிஷம். மழை பெய்து கொண்டிருந்தது, அதோட இல்ல, அரசு தரப்பு விளக்கத்தை கேட்டு கேள்வி கேளுங்க. ஒரு நிமிஷம் திருபால அவர் பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க கேளுங்க. இல்ல, அவங்க வந்து ஏதோ செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்ததனால் மட்டும் வெள்ளம் வந்துட்ட மாதிரி சொல்றாங்க. வெள்ளம் பெய்து கொண்டிருந்தது, வேறு வழி கிடையாது. அங்க உடைப்பு வந்து விட்டது என்றால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள்ங்கிற போது இதாவது இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறதாவது தெரியுமா இல்லையாண்ணா? நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க, அவங்க வந்து மீட்டிங் போடுவாங்க, இதுல என்ன பாதிப்பு வரும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கிறதாவது நீங்க எதுவுமே இல்லாத ஒரு லேமேன் பேசுற மாதிரி நம்ம பேச முடியாது. இதுல திறந்தா எவ்வளவு பாதிக்கப்படும், இத வந்து திறக்காம வச்சிருந்தா இதெல்லாம் வந்து அமைப்பு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இவரோட கருத்துக்கே நான் வரும். இதுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், இதுல வந்து திறந்தா எவ்வளவு பாதிப்பு, திறக்காம எவ்வளவு பாதிப்பு, இல்ல நான் அப்புறம் சொல்லுங்க அண்ணா மாசன. அதாவது பகல்ல திறந்தா இதுல என்ன பாதிப்பு, இரவுல திறந்தா என்ன பாதிப்பு, இதெல்லாம் பாதிக்கப்படாமலா நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நாங்க வெளியே சொல்ல முடியாது. பிரச்சனை பகல்ல திறக்கிற போது லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் சொல்லிட்டீங்க. பகல்ல திறக்கிற போது லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுவாங்கன்னா இரவுல அதுவும் கூட படிப்படியாக தான் திறக்கப்படுது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு காரணம் இருக்குன்றீங்க. கவர்மெண்ட் வந்து மக்களை பாதிக்கணுங்கிறதுக்காக செயல்படுது. பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஏரி வந்து நிரம்பிய நிலையில் இதை படிப்படியா திறந்து விட்டெல்லாம் அடுத்த ரமணன் வந்து எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார், வானிலை ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. படிப்படியா திறந்து விட்டெல்லாம் யார் கையில போய் சொல்றது? முதலமைச்சரை போய் சந்திக்க முடிவதில்லை. உயரதிகாரிகளிடத்தில் சொன்னால் அந்த அம்மாவை நாம எப்படி போய் பார்க்கிறது? ஒரு தொடர்பு இல்லாத நிலையில் அதிகாரிகளே முடிவெடுக்க முடியாது. 830 கன அடி தண்ணீரை ஒரு முதலமைச்சரின் அறிவிப்பு ஒரு ஜெய் ஒரு பிடபிள்யூ மீட்டிங்ல பேசுங்க. இல்ல ஒரு பிடபிள்யூ ஜெய் திரு பாரதி சார், இதெல்லாம் நீங்க பேச ஒரு பிடபிள்யூ ஜெய் பண்ற வேலைங்க. என்ன பண்ணுவாருன்னா, தண்ணி கூடுதலாயிருச்சுன்னா திறந்து விடுறது ஜெய் வேலை. அவரு என்ன பண்றாரு, 830 கன அடி தண்ணி சென்னைக்கு குடிநீர், ஏரி ரொம்பி போச்சு, குடிநீர் கொடுக்க வேண்டியதுங்கிறது அரசாங்கத்தோட கடமை. முதலமைச்சர் அறிவிக்கிறாங்க, இனிமேல் சென்னைக்கு 830 கன அடி தண்ணீர் குடிநீருக்காக திறந்து விடப்படும். இந்த அறிவிப்பை அறிவித்த முதலமைச்சரால் இப்போ 10 நாளுக்கு அப்புறம் பெரிய மழை வரப்போகுது, இதை படிப்படியா ஏரியை திறந்து விட்டு பாதி ஏரியா வச்சுக்கலாங்கிற அந்த நிலையை ஏன் அவங்க கடைபிடிக்கல? நீங்க பேசுறது டிஸ்கஸ் பண்றதெல்லாம் ஓகே. இது இங்க எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் விட்டா உடஞ்சிரும், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்கிற போது மக்களின் நலனை கருதி இதுக்கு மீட்டிங் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா? அவங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த வேலையை செய்றாங்க. முக்கியமானது அந்த சூழல். அப்போ நடந்த நிகழ்வை மனதில் வச்சு நம்ம பேசணும்னா தண்ணீர் திறந்துதான் விட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாரதி சொன்ன மாதிரி இது கூட தெரியாதான்றார். எங்களுக்கு தெரியும் எந்தெந்த வழிகளில் தண்ணீர் வரும் ஏரிக்கு, அந்த வழி எந்தெந்த வழிகளில் இந்த தண்ணீர் போகும் என்பதற்கான வரைபடம் சர்வே நம்பர் வாரியாக வரைபடமே கிடையாது. நான் ஒரு நிமிஷம், நீங்க பேசிட்டீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஏரியை திறந்தால் இதனுடைய நீர் செல்லக்கூடிய பாதைகள் என்ன, எந்தெந்த சர்வே நம்பரில் இது செல்லும் என்பதற்கான திட்டம் அரசிடம் இருக்கிறது, அதிகாரிகளிடம் இருக்கிறது. ஆனால் இந்த ஏரி திறக்கப்படுகிற போது டி நகர் வரை இது செல்லும் என்று அந்த தொலைநோக்கு பார்வையே அதிகாரிகளிடம் இல்லை. இதுதான் தவறு. நான் என்ன சொல்றேன்னா, திறந்திருக்கக்கூடிய நீரினுடைய அளவு அந்த வடிகால் வாரியாக செல்வதற்கான கொள்ளளவு இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இதை திறப்பதை தவிர வேற வழி இல்லை. நம்ம திறந்தத குறையே சொல்லல, வேற வழி இல்லை. ஏரிய திறந்தத குறையே சொல்லல. செம்பரம்பாக்கம் ஏரியவோ பூண்டி ஏரியவோ திறந்து விடுறத குறையே சொல்லல. ஒரே ஒரு உதாரணத்தை முடிக்கிறேன். எவ்வளவு திறக்கணும் ஒரு விதிமுறை இருக்கு. ஆனா ஒண்ணு தயவுசெய்து ஒரே ஒரு உதாரணத்தை முடிக்கிறேன். பாதுகாக்கணும் விதிமுறையே இதுல பார்க்க முடியாது. உலகத்திற்கு பாதுகாக்கப்பட்டார்களா மக்கள்? இதுதான் பிரச்சனை. திரு பாரதி
அவ்வளவுதான் அங்க திரு பாரதி, இப்ப பாதுகாக்கப்பட்டார்களா மக்கள்ங்கிறதா ஒரு பிரச்சனை. இல்ல, நீங்க தொடர்ந்து இருப்பதால இல்ல இவர் சொன்ன மாதிரி மக்களை பாதுகாக்க வேண்டியது என்பது அரசின் கடமைங்கிறார். இப்ப பாதுகாக்கப்பட்டார்களா? இவ்வளவு பெரிய அல்லலுக்கு காரணம் அரசு தான். எத்தனை பேர் செத்தார்கள் அந்த கணக்கு அரசாங்கத்தால சொல்ல முடியுமா? உத்தரகாண்ட்ல இதே பேரிடர் 60,000 பேர் செத்தார்கள். இன்னைக்கு மீட்டெடுத்து இருக்கிறோம். இன்னைக்கு அந்த அணை உடைஞ்சிருந்துச்சுன்னா 1,00,000 பேர் செத்துருப்பாங்க. அதை காப்பாத்தி இருக்கிறோம். உத்தரகாண்ட் நிலையை நம்ம இதுல உணர முடியுமா? ஒரே ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை புரிய வைக்கலாம். எப்படின்னா, இந்த உலகத்திற்கே செய்தி சொல்லக்கூடியது புதிய தலைமுறை. அதையே முழுகடித்தது அந்த அறிவிப்பு, முன்னறிவிப்பு இல்லாததன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும். தயவு செய்து நீங்க சொன்னீங்க படத்தை போட்டு தான் கொடுக்கணுங்கிறது ஒரு கட்சிக்காரன் செய்யக்கூடிய தவறு, அரசுடைய தவறு இல்லை என்று சொன்னால், ஒரு அதிகாரி செய்யக்கூடிய தவறை அரசு நியாயப்படுத்த கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா, ஆமா அந்த அதிகாரி தவறு செய்தார் அந்த நடைமுறைக்கு பயன்படுத்தவில்லை என்பது சொல்லணும். அம்மாவின் உத்தரவுப்படி மழை வந்தது சொன்ன ஒரு கலெக்டர் இந்த 50 பேர் என்ன பண்ணீங்க? இவர்கள் அணை உடைந்து போயிருந்து அன்னைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுங்க. இல்ல அது அந்த பாயிண்டே இல்ல. நீங்க தயவு செய்து பேசுங்க. யாருமே டிஸ்கஸ் பண்ணி படிப்படியாக நீரை வெளியேற்றி இருக்கிறோம். சரி சரி திரு பத்ரி, இன்னொரு பார்வை இருக்கு. நிவாரண மீட்புக்கு மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு பேர் இழப்பை மாநிலம் சந்தித்திருக்கிற நிலையில் தமிழக அரசின் சார்பில் ஒரு விரிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இலவசமாக சானிட்டரி நாப்கின், குழந்தைகளுக்கு டயப்பர், துப்புரவு பணியில் ஆட்களை ஈடுபடுத்துறது, குடிசைகளை இழந்தவர்களுக்கு 10,000, பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 அப்படின்னு அரசு அறிவித்ததை 3 தலைவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதி இது மக்கள் இழந்ததற்கு, அவங்க பாதிப்புக்கு எந்த வகையிலும் ஈடு செய்யக்கூடியதா இல்லை, போதுமானதல்ல என்றார். பாமக நிறுவனர் ராமதாஸ் யானை பசிக்கு சோளப்பொரி போட்டதை விட இது கம்மின்றார். தேமுதிக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் காப்பிக்கு அவங்க சர்க்கரை கேட்கல, மக்கள் காஃபிக்கு சர்க்கரை கேட்கல, கூழுக்கு உப்பு கேட்டாங்க, ஆனால் அதையே இவங்க தரல அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறார். இந்த இழப்பீடு அப்படின்ற ஒன்று அரசாங்கத்துக்கு லிமிட்டேஷன்ஸ் இதுதான், அரசின் நிதியிலிருந்து இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்ற பார்வையில் பார்க்கணுமா, அல்ல திமுக தலைவர் சொல்றது மாதிரி மத்திய அரசாங்கத்திலிருந்து மேலும் வாங்க வேண்டும் அப்படின்ற பார்வையை முன்வைக்கணுமா? இந்த இழப்பீடு மக்களுக்கு எந்த காலத்திலும் எந்த அரசும் ஒருவர் இழந்ததுக்கு 100% ஈடாக தந்ததில்லை, தர வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் இந்த இழப்பீடு யதார்த்தமானதுன்னு சொல்லலாமா இல்ல குறைவுன்னு சொல்லலாமா? முதல்ல என்ன இழப்பு அப்படிங்கிறத ஒழுங்காக திட்டமிடும். அது எப்படி அதை கொடுக்க முடியுங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அதை பல விதங்களில் கொடுக்கலாம். முதல்ல இதில் 2 இருக்கு. குடும்பங்கள், அது ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பு, அதுக்கப்புறமா தொழில்களுக்கு ஏற்பட்ட இழப்பு. இந்த தொழில்கள் நசிஞ்சு போயிடுச்சுன்னா இதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசு. இந்த ஹோல் இந்த சிட்டியோட எக்கானமியே கம்ப்ளீட்டாக கீழே போயிடும். ஆக நீங்கள் இந்த இழப்பீடை விரிவாக ஆராய்ச்சி, இப்போ நீங்கள் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அவசரமாக, நீங்கள் ஒழுங்காக ஆராய்ந்து இதற்கு தேவையான பணம் எவ்வளவுங்கிறது, நிச்சயமாக இந்த 5,000 10,000 போதவே போதாது. ஆனால் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து இதற்கென்று தனியாக ஒரு டாக்ஸ் கூட போடலாம், தப்பே கிடையாது. அந்த இழப்பீட்டில் பெரும் பகுதியாவது கொடுக்கணும். அதையும் தாண்டி இனி வரும் காலங்களுக்காவது மக்கள் காப்பீடு எடுக்கணும், அரசாங்கம் அதுக்கு ஓரளவுக்கு உதவி செய்யுங்கிற மாதிரியும் செய்தாகணும். இல்ல, ஒரு இழப்பு அப்படின்றது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆகியிருக்கிறது. ஒரு தரைத்தளம் முழுக்க வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட நிலையில வணிகர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்த இழப்பு ஆயிரக்கணக்கில், வணிகர்களுக்கு லட்சக்கணக்கில். இதையெல்லாம் அரசாங்கம் அப்படியே ஈடு செய்ய முடியும் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஓரளவுக்கு இருக்கு. இது நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க முதல்ல உங்களுக்கு எண்ணிக்கையை பாருங்களேன். நீங்க கணக்கெடுத்து பார்த்து ஒரு நம்பர் போட்டீங்கன்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க அதை பத்தி கவலையே படாம 10,000 5,000 அப்படின்னு அனௌன்ஸ் பண்றது ரொம்ப தப்பு. அப்பதான் கோபம் அதிகமாகும் மக்களுக்கு. இமிடியேட் ரிலீஃப் தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபைனல் அசஸ்மெண்ட் அதாவது இவங்க சொல்ற கருத்துல நான் என் கருத்தை பதிய வச்சுறேன், அதுக்கு பிறகு அவங்க சொல்லட்டும். ஏறக்குறைய 1,00,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாற்ற இது சொல்ல முடியாது. இன்னைக்கு உத்தரகாண்ட்ல நடந்த போது 5,400 கோடி ரூபாய் இமீடியட் ரிலீஃப் கொடுத்தாங்க. நம்ம இப்போ 8,000 கோடி ரூபாய் கேட்டோம், ஆனா 1,914 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதுல 500 கோடி ரூபாய் பழைய சப்சிடிஸ்ல இது பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. 8,000 கோடி முதல்ல பெய்த மழைக்கு. ஆமா, அதெல்லாம் நம்ம 8,000 அதுக்கு. ஆனா நம்ம அங்க 5,400 கோடி ரூபாய் உடனடியாக கொடுத்த உத்தரகாண்டுக்கு கொடுத்தாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு கம்மியா தான் வந்திருக்கு. இதை வச்சு இப்போதைக்கு இமிடியேட் ரிலீஃபா என்ன பண்ண முடியுங்கிறத நாங்க பாக்குறோம். நாங்க இது ஃபைனல் அசஸ்மெண்ட்னு சொல்ல வரல. இது இழப்புன்றது மத்திய அரசு கொடுக்கறதுல இருந்து மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியுமா, இல்ல நமக்கு
மாநில அரசு முன்னே 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 300 போன வெள்ளத்திலே அறிவிச்சாங்க. அது செய்ய தயாராக இருக்கிறாங்க. இல்ல நிவாரணம் பத்தவில்லை என்பது முதல் செய்தி. அதுதான் மருத்துவர் சொல்லியிருக்காரு. அதான் மத்திய இன்னொரு செய்தி 10 கிலோ அரிசியும் புடவையும் வேட்டியும் தருவது என்பது இந்த சூழலுக்கு ஏற்றதா? எதை எடுத்தாலும் அரசியல் பண்ணுவது இந்த சூழலுக்கு ஏற்றதான்னு நீங்க சொல்லுங்க. எதை எடுத்தாலும் அதாவது என்னுடைய கருத்து சொல்லக்கூடாது. இன்னைக்கு நடந்திருக்கிற பேரிடர்ல பங்கேற்க வேண்டிய பங்களிப்பு உங்க கட்சிக்கு உண்டு. உங்களுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் ஏதோ ஒரு வார்த்தை எல்லாத்தையும் அரசியல் பண்ணுவது அப்படிங்கறத பேசக்கூடாது. அவருடைய முயற்சியால் செய்த நடவடிக்கைகள் வேறு. ஒருவர் பேச சொல்றேன். மத்திய அரசு கொடுத்த ரெண்டு பேரும் பேசலாம். யாரும் கேட்க யார் பேசுறதும் கேட்காது. மத்திய அரசு கொடுத்த நிதி குறைவானதுங்கிறதை சுட்டிக்காட்டி இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டா பேசுறாங்கன்னு சொல்ல முடியும். உத்தரகாண்ட் கொடுத்தவங்க இங்க வந்து 1900 தான் கொடுக்குறாங்க. இதுல 500 கோடியை சப்சிடியில மத்திய அரசுக்கு பாமகலையும் பங்கு இருக்கு. அதனால அவங்க மத்திய அரசு விமர்சனம் பண்ணி தான் சொல்றாங்க. மத்திய அரசு அதிக நிதி கேட்டுட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு அதிக நிதி தரணும் தானே சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் இல்லாம இருக்காங்க. கேட்டு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இன்னொரு 5000 கோடி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அதை செய்யாம நீங்க யானைப்பதிக்கு சோளப்பொரி நீங்க தானே கொடுக்குறீங்க. உங்க கூட்டணி அரசு தானே இருக்கு. 10 கிலோ அரிசியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை சமைப்பதற்கான அடுப்பும் அதற்கான மண்ணெண்ணையும் கேஸும் அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும்னு நாங்க சொல்றோம். நீங்க செய்யலன்னு சொல்ல, ஆனால் நீங்க கொடுக்கிற விஷயம் பத்தியும் புடவையும் இதையும் கொடுத்துட்டீங்கன்னா சராசரியா மக்கள் எல்லாருக்கும் நாங்க கொடுத்துட்டு போயிட்டு சொன்னா ஏதோ கையேந்தி இருக்கிற மக்களுக்கு தூக்கி போட்டு போற மாதிரி இன்னைக்கு பல மக்கள் சொல்றாங்க. அவர்களுக்கு கொடுத்த அந்த உணவு இன்னைக்கு அவர் சொன்னாரு, பொதுமக்கள் தானாக முன்னெழுந்து வருகிறார்கள். இன்னைக்கு இந்த அரசியல் இயக்கம் எல்லாத்தையும் தாண்டுங்க. அரசினுடைய கடமை என்ன? மக்களை காப்பாற்றுவதில் ஒரு அரசு. நீங்க இந்த அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யாரானாலும் இருந்துட்டு போட்டோம், மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டதே. வருத்தப்பட வேணாமா? இந்த மக்களை நாம் இந்த அளவுக்கு பாழ்படுத்தி விட்டோமே. மனித சக்திக்குள்ள உட்பட்டு தான் நம்ம செய்ய முடியும். நம்ம ஒண்ணு தெய்வ சக்தி கிடையாது, நம்ம ஒரு கடவுள் கிடையாது. அப்படியே மாத்தி மேஜிக் பண்ணிடுறதுக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் கூட இதை விட கேவலமாக தான் என்ன பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. இதை விட கேவலம்ன்ற வார்த்தை என்னால எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இல்ல, அதாவது இவ்வளவு வேலையை செய்திருக்கிற போது கூட அவர்கள் வந்து அதை அரசியல் பண்றாங்க. அவங்க மத்திய கேள்வி செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டியதை செய்தார்கள். மத்திய கூட்டணி அரசுல இருந்தவங்க இவங்க மத்திய அரசுல கேட்காம யானைப்பதிக்கு சோளப்பொரின்னு சொல்றதெல்லாம் மக்களை வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்கான வேலையை தான் அவங்க செய்யறாங்களே தவிர இதுல எப்படி மீட்டெழுவதுங்கிறதுல எங்களோட கரங்கோர்க்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. மாசுபிரமணியம், இதுல நிறைவாக இந்த எப்பவுமே எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் எதை கொடுத்தாலும் அது போராது அப்படின்னு சொல்றது ஒரு எதிர்க்கட்சிகளுடைய இயல்பு. அதிகமா வேணும்னு கேட்கிறது இயல்பு. அந்த இயல்பின் அடிப்படையில் கேட்கிற கேள்வின்னு மட்டும் இது எப்பவுமேங்கிறது வேற, இப்ப நடந்திருக்கிறதுங்கிறது வேற. இப்ப நம்ம கோரிக்கையெல்லாம் அரசாங்கம் திரு பத்ரி சார் சொன்ன மாதிரி, பாலு சார் சொன்ன மாதிரி உண்மையான இழப்பீடுகளை முதலில் கணக்கெடுக்க வேண்டும். கணக்கெடுத்ததற்கு பிறகு அதில் எந்த அளவுக்கு அரசு பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையை அவர்கள் முடிவெடுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஆற்றோரங்களில் இருக்கிறவர்களுக்கு நிரந்தர வீடுகள் தரப்படும். ஒரு 10,000 வீடு தயாரா இருக்கின்றாங்க. இந்த நிரந்தர வீடுகளை பொறுத்தவரை இதற்காக கட்டப்பட்டவைகள் அல்ல. ஏற்கனவே ஆற்றோரங்களில் இருப்பவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு என்று கட்டப்பட்டவை. சோழிங்கநல்லூர் தொகுதியில் எழில் நகரிலும் செம்மஞ்சேரியிலும் கட்டப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களுக்காகத்தான் தரப்படுகிற புதிதாக ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்துவதை போல நாங்கள் வீடையே தரப்போகிறோம் என்கின்ற அளவிலான அறிவிப்பு ஏமாற்று வேலை. ஒண்ணு, இந்த 5000 எந்த வகையிலும் பொதுமக்களை திருப்திப்படுத்தாது. ஜீரோவிலிருந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு சென்னையில் இருக்கிறது. அனைத்தையும் எழுந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு சாப்பாடு பொட்டலம் எடுத்துட்டு போனா வரிசையில நின்று அடிச்சுக்கிட்டு வாங்குறாங்க. அதுலயும் இவங்க அரசியல் பண்றதுங்கிறதா பெரிய வருத்தம். இதை வந்து மனிதாபிமான அடிப்படையில தலைவர் கலைஞரும் தளபதியும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திருச்சி சிவா நாடாளுமன்ற மாநிலங்களவையில இதை வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி கூடுதலா தரணும், இந்த தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு திமுக இன்னைக்கு குரல் கொடுத்திருக்கு. ஆக எல்லாருடைய விருப்பமும் மத்திய அரசாங்கத்திலிருந்து நேரா கேட்டு வாங்கணுங்க. ஏன் முதலமைச்சர் நேரா போய் மோடி கையில உட்காந்து பேசி வாங்கறதுக்கு என்ன? இங்கதான் மக்களை சந்திக்க வரல, போய் மத்திய அரசாங்கத்தில் உட்கார்ந்து நிதி கூடுதல் நிதியை வாங்கி பொதுமக்களுக்கு தர வேண்டிய அந்த நிலையிலிருந்து ஏன் அவங்க தவறி இருக்காங்கிறதான் கேள்வி. அதாவது ஒரு வரியில சொல்றது, பிரதமர் வந்த போதே எங்களுடைய கோரிக்கை வைக்கப்பட்டு விட்டது. மக்களை பற்றி நாங்க புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு எழுதி அறிவித்திருக்க அறிவிப்பே போதுமானது. இந்த அறிவிப்பு போதுமானது இல்ல, இன்னைக்கு இமிடியேட் ரிலீஃப்க்கு தான் இடைக்கால நிவாரணம். ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலைகளை அகற்றுவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சொல்லுகிறது.
எங்கள் ஆட்சி வந்தால் நிச்சயமாக எந்த அரசியல் மாச்சரியங்களையும் கடந்து நீர்நிலைகளிலிருந்து ஆக்கிரமிப்பு அகற்றுறது. அதுதான் சொல்றேன். ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை அகற்றக்கூடிய பணிதான் மிக முக்கியமானது. அது பலரும் ஆண்டு மழை வந்தால் காப்பாற்றுவதற்கான திட்டமும் நோக்கமும் எந்த இந்த இரண்டு கட்சிகளிடம் இல்லை. அது எங்களிடம் மட்டும்தான் இருக்குது. எங்களால் தான் பண்ண முடியும். இல்ல இப்போ ஆக்கிரமிப்புன்னு எடுத்துக்கணும்னா, நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு எடுத்துக்கணும்னா புதிய தகவல் சொல்லலாம். வாங்க போலாம். ரெடி, நான் ரெடி. இல்ல நான் உடனே ரெடி. ரொம்ப இதுல இருக்கிற விஷயம் இன்னொரு நாளைக்கு அது ஒரு கூடுதல் தலைப்பு வச்சீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் நீர்நிலை நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறதுல கட்சிகள் மட்டும்தானா? அரசு கட்டிடங்கள் வந்து ஒரு பறக்கும் ரயில் சென்னையில பட்டியல் போட்டு தர தயார் என்றோம். சென்னையில பறக்கும் ரயில் ஒன்றே அரசாங்க கட்டிடங்கள் பலவும் கூட நீர்நிலைகள்ல இருக்கிறத பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பல நீதிமன்றங்கள், மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள் அரசே நீர்நிலைகளை ஒரு அங்க ஆக்கிரமித்துன்னு சொல்றதா அல்லது நீர்நிலைகள் தான் இருக்குது. நீர்நிலைகளில் நிலைமை இருக்கு. என்ன சந்தேகம்? அதுல எந்த கட்சியாவது மிஞ்சுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது இன்னொரு நாள்ல நம்ம விரிவா விவாதிக்க வேண்டிய விவாதம். இன்றைக்கு அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்கு